எங்கேருந்து வந்திருக்கோம்னா அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் கொரட்டூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பில்டர் வந்து அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ். இப்போ அவருடைய பேர் வந்து அர்பன் ரைஸ், பேரை மாற்றிக்கிட்டாங்க பில்டர். இந்த 2036 வீட்டில் இப்போ எங்களுக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, கோவில் நிலத்தில் பட்டா இருக்கிறதால கோவிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சியில் மாற்றிட்டதால் வெப்சைட்டில் எங்களால் வாங்கவோ விற்கவோ மார்ட்கேஜ் பண்ணவோ முடியல. இது 2015 பில்டருக்கு தெரிஞ்சிருக்கு இது கோயில் பட்டான்னு சொல்லி. 2002 சர்வே நம்பர் 590, 591 மொத்தம் 95 சென்ட்டில் இந்த சர்வே நம்பர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவங்க 2015 தெரிஞ்ச உடனே இவங்க யார்கிட்டையும் சொல்லலை. மொத்தம் 8 பிளாக் இருக்குது. அந்த 8 பிளாக்கில் 5 பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் குடியேற ஆரம்பிச்சிட்டோம். 6வது 7வது 8 கட்டும்போது அது 2015. அப்போ தெரிஞ்சிருந்தும் அவங்க கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு 3 வாட்டியை பட்டா கேன்சல் பண்ணுவாங்க, பட்டாவை மறுபடியும் புதுப்பிப்பாங்க, ரீஇஷ்யூ பண்ணுவாங்க, மறுபடியும் பட்டா கேன்சல் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் காரணம் வேறு ஏதோ சொல்லி இன்டர்னலாக கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் பட்டாவை ரீஇஷ்யூ வாங்கிட்டாங்க. 2018 ஒரு கேஸ் வருது. அந்த 2018 கேஸ் வரும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோவில் நிலம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பில்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. 2018 ஒரு 6 மாதம் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்களாம் போய் கேட்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகிருக்கு, இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லும்போது இது ஒரு சிம்பிள் வந்து இஷ்யூ, நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க பட்டா. நாங்கள் மறுபடியும் அந்த 6, 7, 8 இருக்கிறவங்களும் ஃப்ளாட்ஸை வாங்கி குடியேற ஆரம்பிச்சிட்டோம். 2025 போன வருஷம் செப்டம்பர் மாதம் இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு. என்னன்னு சொன்னால், இந்த 95 சென்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அதை கோவில் நிலம்னு சொல்லிட்டு 25 செப்டம்பர்லேருந்து நாங்கள் கேட்குறோம், இதுக்கு வந்து என்கிட்ட பேரண்ட் டாக்குமெண்ட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எங்கள் பில்டர் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையல. எங்களால் இந்த 2036 ஃப்ளாட்டை விற்கவோ வாங்கவோ முடியல, மார்ட்கேஜ் பண்ணவும் முடியல. இப்போ இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்த வருஷம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த 2 சர்வேவும் கோவில் நிலம்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் ஏற்றந்தால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல.